நிறைய வீடியோஸ் பார்த்தோம். அந்த பிடிஎஸ் வீடியோஸ் மாதிரிலாம். இப்ப வந்து பாப்பா கொசு கடிச்சிச்சு சொன்ன உடனே விஜய் சேதுபதி அண்ணன் வந்து அப்படியே வந்து அந்த தேங்காய் எண்ணெயை தேய்க்கிறதா இருக்கட்டும், அவளே கை காட்டுறா பாப்பாவை இப்படி இப்படி கை காட்டுறது. அப்புறம் உங்ககிட்ட தூக்கி போட்டு விளையாடுறதா இருக்கட்டும். அங்க இருக்கவங்க வந்து இப்ப இன்னொரு நேர்காணல கூட பார்க்கும்போது தீபாக்கா வந்து உட்கார வச்சு பாட்டு பாடுறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது பார்க்கும்போது எவ்வளவு லைக் நீங்க நினைச்ச மாதிரி முதல் படத்துல இப்படி ஒன்று அமையுது. அடுத்தடுத்து நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது. இவ்வளவு இயல்பா நம்மள்ட்ட இருக்கிறது ஓகே. வெளியாள்கிட்ட ஏன் இவ்வளவு இயல்பா இருக்கிறான்னு காரணம்னா, என்னன்னா சேதனனும் சரி, அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே பாப்பாக்கு வந்துட்டு விளையாட்டு பொருட்களை ஒரு குழந்தைய எப்படி வந்துட்டு அடாப்ட் பண்ணுங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஈஸியா அவருக்கு வந்துட்டு விளையாட்டு பொருள் வாங்கிட்டு வரதோ, டெய்லியா சாப்பிட்றதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுக்குறதோ, மாமா கிட்ட வாங்க தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் பக்கத்திலேயே வச்சுக்குவாங்க. சூர்யாப்பா இங்க பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி தூக்கி 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 போட்டு வளரும். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அப்படியே ஈஸியா அடாப்ட் ஆகுறான். ஒரு குழந்தைய எப்படி தன்னோட இதுக்கு இது பண்ணணும். உதாரணத்துக்கு கண்டினியூட்டி சீன் ஒண்ணு இருந்துச்சு. முன்னாடி வேற ஒரு நாள்ல எடுத்திருந்தோம். கையை இப்படி எடுத்து வச்சுக்கன்னு மைக்ல சொல்றாங்க. அதே மாதிரி பாப்பா எடுத்து வச்சுக்கிட்டான். எங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லையா, அது அப்படி செய்யும் புரிஞ்சுக்கிட்டு செய்யறங்கிறது அது ரொம்ப இதா இருந்தது. அதுவே எங்களுக்கு ரொம்ப இதாதான் இருந்தது. ஓகே. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.